ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு பாப்புலரான சில்லி ஆயில். இந்த சில்லி ஆயிலை நீங்கள் நூடுல்ஸ் மேலே, முட்டை மேலே, ப்ரெட்டில் எதில் வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எண்ணெய் தேவை, அதுக்கப்புறம் வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், ஜிஞ்சர், கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், கொச்சுகாரு ஆப்ஷனல் தான். சால்ட்டு, சுகர், சோயா சாஸ், எள்ளு, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி. மெஷர்மெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சாப்பரில் வெங்காயம், பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், இஞ்சி போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேனில் நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ஆயில் வச்சுருக்கோம். ஒன்று வந்து நார்மல் ரிஃபைன்ட் ஆயில், ஒன்று வந்து டோஸ்டட் செசமி ஆயில். டோஸ்டட் செசமி ஆயில் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஃபஸ்ட்டு சாஸ் பேனில் நார்மல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்லிக்கு, அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறணும். ஸோ அதுக்கு வேண்டி நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா லோவாகவே வச்சுக்கோங்க. இதில் இப்போ டோஸ்டட் செசமி ஆயில், எள்ளு, அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், நீங்கள் வந்து கொச்சுகாருன்னு ஆட் பண்ணியிருக்கேன், அது இல்லைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர், சால்ட்டு, சோய் சாஸ், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 minute லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1 minute நான் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே எனக்கு வந்து அந்த சில்லி, அந்த எள்ளு எல்லாமே அந்த சூடு எண்ணெயிலேயே ப்ளூம் ஆகிடுச்சு, நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அடுப்புலேருந்து எடுத்து நான் ஒரு 10 நிமிஷம் கூலாக விட்டுட்டேன். ஸோ கூல் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் சில்லி ஆயில். அவ்வளோதான், ரெடி. இதை ஒரு கண்டெய்னரில் இல்லைன்னா பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்கள் எக்கு ஆம்லெட் போடும்போது, அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸில், சூப்பில், எதில் வேணாலும் இதை ஆட் பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.